உளுந்து வடை யாருக்கு தாங்க பிடிக்காது? நல்லா கிறிஸ்பியான உளுந்து வடை இந்த தீபாவளிக்கு நீங்களும் பண்ணுங்கள். 1 கப் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. நல்லா ஊறினதும் தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி நையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட பருப்பு தென்படக்கூடாது. பதம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போடுறப்போ உளுந்து மிதக்கணும். இதான் கரெக்டான பதம். தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், குருமிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலையில் கொஞ்சமாக இஞ்சி, உப்பு போட்டு நல்லா அழுத்தி பிறகுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு வடைக்கும் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு ரவுண்ட் பண்ணி பெருவிரலில் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக வரும். நிறைய பேர்த்தோட பெரிய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா போட வரமாட்டேங்குதுன்னு. ஒரு வடைக்கும் தண்ணியை டச் பண்ணி போடணும். அப்போ ஈஸியாக வரும். நான் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அப்புறம் இன்னொரு ட்ரிக் பார்த்திங்கன்னா, நீங்கள் கரண்டி வச்சு எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை மைகோதியோ வச்சு லைட்டாக திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறிடும். அவ்வளோதாங்க உளுந்து வடை. சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்தலான பேர் வாங்குங்க. பாய்.